ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள வா. தப்பு பண்ணிட்டமா, முழுப்பாத, பேசாத, கலர் பெயிண்ட் அடிக்காத. பாஸ்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம், புருஷனுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம், மனைவிக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம், சபைக்கு கூட பெயிண்ட் அடிச்சிடலாம், தெய்வத்துக்கு அடிக்க முடியாது. இன்னைக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆண்டவரையே கடிக்க போறோம். சும்மா ஆமா சொல்லுங்கப்பா, அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு கான்செப்டே மாற ஆரம்பிச்சிச்சு. தயவு செஞ்சு பிரச்சனை போராட்டம் எதனா வந்தா அது பிசாசால வந்தா என்ன, பக்கத்து வீட்டுக்காரனால வந்தா என்ன, அல்லேலுயா. நானே இப்போ உங்க வீட்டு முன்னாடி நைட்டுக்கு 4 எலுமிச்சை மலத்தையும் 4 காஞ்ச மிளகாயும் போடுறேன் பார். அடுத்த நாள் 4 மணிக்கு அவர் தூக்கத்தை எழுப்பி உயிரை வாங்கி எவனோ ஒருத்தன் சூனிய வச்சுட்டான். ஆளுகளப்ப நல்லா பெருக்கி குப்பையில கொட்டு, இல்லையா கழுவி ஜூஸை போட்டு குடி. காலையில் பசங்களுக்கு லெமன் சாதத்தை செஞ்சு அனுப்பு. அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். எலுமிச்சை பழத்துக்கு காஞ்சி போன மிளகாய்க்கு தர மரியாதை கூட தெய்வத்துக்கு தரத்து கிடையாது. ஆனால் நம்ம பேசுகிற அந்நிய பாஷை பாரு, எந்த தெய்வமே எவட போய் முட்டியோ. அல்லேலுயா. மாறணும். வேர் தேர் இஸ் சேஞ்சஸ் தேர் வில் பி a growth. எங்கே மாற்றங்கள் காணப்படுகிறதோ அங்கே என்ன காணப்படும், வளர்ச்சி காணப்பட ஆரம்பிக்கும். பாருங்க, யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், எடுத்தது அவன் தான். இவன் சொல்றான், அந்த தெருநாய்க்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு ஆண்டவனுக்கு மட்டும்தான் டீலிங். அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். அப்ப கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பிரச்சனை வந்துடுச்சா, போராட்டம் வந்துடுச்சா, கவலைப்படாத, ஆண்டவர் மாற்றுவார். நான் தேவ சித்தத்தின்படி தான் வாழ்ந்தேன், ஆண்டவருக்காக தான் உத்தமமா இருந்தேன், என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எந்த தப்பும் பண்ணல, உண்மையா இருக்கிறேன். உனக்கு எனக்கும் பிரச்சனை வருதா, அப்ப தெளிவா தெரிஞ்சுக்க, ஒரு ஸ்தானத்துல இருந்து கர்த்தர் அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக போறா. ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. அடுத்த ப்ரமோஷனுக்கு நேராக கர்த்தர் நடத்த போகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால பிரச்சனைகளை பார்த்து, போராட்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ஆமென், ஆமென். ஆமா, இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை அடி ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை மொத்தத்திலையும் பதியணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை மிஞ்சி எதுவும் என்னை பாதிக்கார், அவர் இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கார். அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்துக்குள்ள வந்துட்டா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா.